பை. இந்த சேனல் புதுசாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் அழுத்திடுங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இப்போது நம்ம இறால் எடுத்து வச்சுருக்கோம். 1 கிலோ இறால் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன். கடலை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மைதா மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு போட போகிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு போட போகிறேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு போடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன், ஏன்னா காரம் இருக்கணும். அதுக்கோசம் 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் தேவையான போட்டுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நான் 1 கிலோ இறால் எடுத்துருக்கனால நான் இவ்வளோ போடுறேன். நீங்கள் கொஞ்சமாக எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி போட்டுங்க. தண்ணி விடாமல் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1/2 ஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு முட்டை சேர்க்கலாம். நம்ம எல்லாம் நல்லா கலந்து வச்சுருக்கோம். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது போட்டால் தான் நமக்கு அப்படியே மசாலாலாம் அப்படியே ஒன்று ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது. நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன் 1 கிலோ இறாலுக்கு. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் திட்டமாக காரத்தை போட்டுங்க. நீங்கள் ஒரு 1/4 கிலோ எடுத்தீங்கன்னா 1 முட்டை போடுங்க போதும். அவ்வளோதாங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரையும். அப்போ மசாலாலாம் ஊறி நல்லா வரும். நல்லா ஊறிடுச்சிங்க. 10லேருந்து 15 நிமிஷம் வரையும் பாருங்கள். நல்லா இது சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். காஞ்சிச்சு எண்ணெய். மீடியம் ஃப்ளேம்லேயே வறக்கணும். இது ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. ஒரு இதுவாக போடுங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நல்லா மாவில் நல்லா ஒட்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் சவுக்கட்டும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சவுண்டு வந்துருக்குன்ட்டு. மாவில் நல்லா ஒட்டியிருக்கு தெரியாமல். இறால் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க.